அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாளை ஆங்கில புத்தாண்டு. ஸோ நாளை தொடரக்கூடிய இந்த புத்தாண்டு மிக சிறப்பு வாய்ந்த ஆண்டாக அனைவருக்கும் அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம சேனல்னாலே 10th சோசியல் தான் மோஸ்ட்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 100க்கு 90% 10th சோசியல் தான். அதில் வேறு கிளாஸும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டினியூவாக நம்முடைய சேனலை பார்த்தாலே கண்டிப்பாக அரசு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நிறைய மதிப்பெண்களை வாங்கலாம். இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னா 2 மார்க்ஸ். அதாவது சமூக அறிவியல் பாடத்துக்கு அரசு பொதுத் தேர்வுக்கு நிறைய 2 மார்க் இருக்குது. 27 பாடம். இதில் எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது அப்படின்னு மாணவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாணவர்களுக்காக நான் சொல்கிறது, நிறைய 2 மார்க்ஸ் இருக்குதான், உண்மை தான். நீங்கள் செலக்டடாக நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஃபார் த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மூவர் கூட்டு நாடுகள், எளிமையான கேள்வியை முதல்ல படிங்க. மூவர் கூட்டு நாடுகள், டாலர் ஏகாதிபத்தியம், அதே மாதிரி பாளையங்கள், கிழக்கு மேற்கு பாளையங்கள், பாளையக்காரர்களின் கடமைகள், வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் பேரரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகள், பெரியார் பெண்ணியவாதி, சரிங்களா? அடுத்து தங்க மதிப்பீட்டளவு புக் இன்சைடு, பேரழிவு படுகொலை புக் இன்சைடு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ஸ், செய்தித்தாள்கள், தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட செய்தித்தாள்கள், அந்த கேள்வி. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இது மாதிரி பதுங்கு குளிப்போர் முறை, சரிங்களா? பன்னாட்டு சங்க தோல்விக்கான காரணங்கள், அடுத்து இந்த பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள், சரிங்களா? அதே மாதிரி முத்து துறைமுக நிகழ்வு, மாவோவின் நீண்ட பயணம், இந்த மாதிரி நிறைய வரலாறில் இருக்குது. இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறந்துடாதீங்க. அதில் 2 லிங்க் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கில் 70 2 மார்க்ஸு கொஸ்டின் வித் ஆன்சரோட, அடுத்து ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு 70 2 மார்க்ஸ் கொஸ்டின் வித் ஆன்சரோடு இருக்கும். இது எல்லா பகுதியும், சமூக அறிவியல் பாடத்துடைய 4 பகுதியும், வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளாதாரம், அனைத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். 140 கேள்வி கொஸ்டின் வித் ஆன்சரோட. ஸ்லோலனஸ்ஸு, நல்லா படிக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ மறந்துடாமல் அதை பாருங்கள். இப்போ நான் வரலாறு தான் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி புவியியல் இருக்குது, தேரி என்றால் என்ன, அதே மாதிரி காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள், பருவமழை வெடிப்பு, ஜெட் காற்றோட்டம், சரிங்களா? அடுத்து மண் வகைகள், அடுத்து நகரமயமா என்றால் என்ன, இடப்பெயர்வு என்றால் என்ன, வணிகம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள், சரிங்களா? அதே மாதிரி வேறுபாடு நிறைய இருக்குது. வேறுபாடு கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்குள்ளே வேறுபாடு, காவிரி ஆறு, இமயமலையார், தீபகற்பார்கள், இமயமலையார்கள், அடுத்து வேளாண் சார்ந்த, கனிமம் சார்ந்த, புதுப்பிக்க இயலாத, உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இது வேறுபாடு கொஸ்டின் புவியியல்ல. இது மாதிரி 2 மார்க்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி 2 மார்க்ஸுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனை பார்க்க மறக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது டக்கு ஞாபகத்தில் உள்ளதான் நான் சொல்லியிருக்கேன். 140 கேள்வி 2 டிஸ்கிரிப்ஷனில் 70 தான் நான் கொடுத்துருக்கேன். அதை கண்டினியூவாக அதை டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கூகுள் டிரைவில் அது சேவ் ஆகும், அந்த பிடிஎஃப் வடிவில். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மோட்டிவேட். இது முற்றிலும் மாணவர்களுக்காக, சரிங்களா? அனைத்து மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி அடையணும். ஏன்னா கடந்த ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் பாடத்தில் தான் நிறைய மாணவர்கள் ஃபெயில் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த நிலைமை இந்த ஆண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சமூக அறிவியல் பாடத்துக்கே நம்முடைய யூடியூப் சேனலில் வேறு எந்த விதமான பதிவும் இல்லாமல் ஒன்லி ஸ்டடி தொடர்பான இது மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூவாக நம்முடைய சேனலை பாருங்கள், மற்ற மாணவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.